பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். இந்த படத்துக்கு வந்து எனக்கு ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை வந்து வெற்றிமாறன் சாரோட கதை. ஸோ அதுவும் கவினுக்காக எழுதியிருக்காரு. அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு இந்த படத்து மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கவின் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அவரோட படங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருக்கேன். ஏன்னா லிஃப்ட் படத்துலேருந்து கிஸ் படம் வரைக்குமே நீங்கள் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப் வந்து ஒரு படத்துக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியும். மேலேயே தான் போயிட்டுருக்கோம். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வராரு ஒரு படத்துக்குமே. ஸோ அதனால் எனக்கு அவரோட ஆக்டிங் வைஸ் எனக்கு கவின் பர்சனல் ஃபேவரெட்டு. அதுக்கப்புறம் வந்து ஆண்ட்ரியா மேம் இருக்காங்க. அவங்க என்ன மாதிரி ரோல் பண்ண போகிறாங்கன்றது ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எதுக்கு வெயிட் பண்ணோம், வாங்க ரியாக்ட் பண்ணிடலாம். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். காசால சந்தோஷத்தை வாங்க முடியாதுன்னு யார் சொன்னது? ஏழையை ஏழையாவே வச்சுக்கிறதுக்காக பணக்கார சொன்னது. ஆனா இங்க ஏழையை விட ஏழை ஒருத்தர் இருக்கிறான். மிடில் கிளாஸ். டிடெக்டிவ் வேலு சிஓ. ஏழைக்கு கோவம் வந்தா அடிப்பான், பணக்காரனுக்கு கோவம் வந்தா உன் மூளை இப்போ ஷாக்ல இருக்கு. ரத்தம் வருது பார்த்த உடனே உனக்கு வலி தெரிய ஆரம்பி. பணக்காரனுக்கு கோவம் வந்தா ஏழையை வச்சு அடிப்பான். அவங்களுக்கெல்லாம் சட்டம் இல்லையா சார்? அவங்களுக்கெல்லாம் சட்டம் இல்லை சார், உங்களுக்கு தான் இருக்கு. ஆனா மிடில் கிளாஸ்க்கு கோவம் வந்தா மென்டார் பை வெற்றிமாறன். அலெக்சா ப்ளே a ஜிவி பிரகாஷ் சாங். ரத்தி ஐயோ பொம்பளைய பார்த்துட்டேன்னா உனக்கு என்ன வேணும்? எனக்கு எல்லாமே வேணும். வாங்க சாப்பிட்டுக்கிட்டே யார பத்தியாவது தப்பா பேசலாம். அது உனக்கு என் மகன், செல்ல மகன் பையா. உங்ககிட்ட இப்பெல்லாம் பேசுறதுக்கு பயமா தான் இருக்கு. ஆனா இவ்வளவு கிட்டக்க வந்து பேசுறதுக்கும் ஜாலியா இருக்கு. நான் கிட்ட வந்தா எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு பார்த்தல. இன்னும் வரவா? டேய் ஈவில். அது எங்க பெருமைடா. காண்டம்ஸ் இருக்கா மோகன்? எனி டைம் எனிவேர் ஐ வில் டெலிவர். பார்க்கும்போது தெரியுது நிறைய விஷயங்கள் ரிவீல் பண்ணலாம். அவங்க ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு மாடரேட்டாக தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க ட்ரெய்லரை. படத்தில் மேபி ஸ்டஃப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ட்ரெய்லர் ஒரு மாதிரி நிசப்தமாக இருக்குது. மென்டாட் பை வெற்றிமாறன் போட்டிருக்காங்க. வெற்றிமாறன் சாரோட படங்கள் அவரோட அந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், பெருசாக எதுவுமே ரிவீல் பண்ண மாட்டேன். ரொம்ப மாடரேட்டாக குவைட்டாக பண்ணிகிட்டு இருப்பார் சம்பவம். ஆனால் படத்தில் பிரித்து மேய்ஞ்சி விட்ருவாப்பில். ஸோ அதே மாதிரி இதுலேயுமே வந்து ட்ரெய்லர் மாடரேட்டாக தான் இருக்குது. படத்தில் கண்டிப்பாக ஸ்டஃப் இருக்குன்னு நினைக்கிறேன், இருக்கணும். ஓகேங்களா, மணி ஹைஸ்ட் அண்ட் பிரேக்கிங் பேட் டச் வந்து நிறைய இடங்கள் என்னால் நோட் பண்ண முடியுதுங்க. ஒரு ஃப்ரேமில் கூட ஆக்சுவலாக பின்னாடி ஐசன்பர்கோட அந்த ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. ஸோ ஹைஸ்ட் பண்ணுற மாதிரி சில சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் கவினுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவ் ரோல் தான் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது, ஒரு மாடரேட்டாக இருக்குது. படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாட்களில் நமக்கு தெரிஞ்சிடும். இதில் வீடியோ பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.